வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயம் தொடர்பாக வெளிவிவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பு. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு மீது இன்று பரிசீலனை. சலுகைகளை வழங்க முடியாமல் அரசாங்கம் புலம்பிக் கொண்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச விமர்சனம். மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டிருந்தால் இராணுவத்தினராக இருந்தாலும் தண்டனைக்குட்பட்டே ஆக வேண்டும் என்று ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா வலியுறுத்தல். தொடர்வது விரிவான செய்திகள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்வதற்காக எதிர்வரும் ஜூலை மாதம் 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருப்பார் என்று வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த விஜயத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய ஆகியோரோடு இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அவர் அனுராதபுரத்திற்கு சென்று ஸ்ரீ மகாபோதிவுக்கு வழிபாடு செய்வதோடு இந்திய அரசின் உதவியோடு இலங்கையில் செயல்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்களையும் தொடங்கி வைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்திய வெளியுறவு அமைச்சர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், வெளியுறவு செயலாளர் உள்ளிட்ட இந்திய அரசின் உயர் அதிகாரிகள் பலரும் பிரதமரோடு இணைந்து இந்த விஜயத்தில் பங்கேற்க உள்ளனர். மேலும் இலங்கை ஜனாதிபதியின் இந்திய அரசுமுறை பயணத்தின் போது ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒத்துழைப்பு துறைகளில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் தொடர்பாகவும் இருதரப்பு கலந்துரையாடல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கடைசியாக 2019ஆம் ஆண்டு இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தார். இலங்கை ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு தனது முதல் வெளிநாட்டு பயணமாக அனுர்குமார திசாநாயக்க இந்தியாவுக்கு விஜயம் செய்தார். இந்தியாவும் இலங்கையும் வலுவான கலாச்சார மற்றும் வரலாற்று செய்தி தொடர்புகளை கொண்டுள்ளன. இந்த விஜயம் இரு நாடுகளுக்கும் இடையில் உயர்மட்ட தூதரக உறவுகளின் ஒரு பகுதியாகவும் இந்திய இலங்கை பன்முக கூட்டாண்மையை மேலும் உறுதிப்படுத்தும் முக்கிய நடவடிக்கையாகவும் அமையும் என்று இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் அவற்றுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த விசாரணையின் முடிவில் சட்டமா அதிபர் தலைமையில் ஆஜரான சட்டத்தரணியுடன் வழக்கு தாக்கல் செய்த சட்டத்தரணிகள் மற்றும் தேர்தல் ஆணையத்தின் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரிகள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடலினை நடத்தி ஏற்றுக்கொள்ளத்தக்க தீர்வுகளை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து வழக்குகள் மீண்டும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி காலை 10 மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. அரசாங்கம் ஆட்சிக்கு வரும் முன் கூறிய வாக்குறுதிகளையும் ஆட்சியில் இருந்தபோது செயல்பட்டதையும் மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டுள்ளனர். எதிர்க்கட்சியில் இருந்தபோது மீனவர்களை திரட்டி கடலில் சென்று போராட்டங்களை நடத்தி எரிபொருள் மானியத்திற்காக கோரிக்கை விடுத்தவர்கள் இன்று ஆட்சிக்கு வந்த பிறகு அதனை வழங்க மறுத்து வருகின்றனர். இதனால் மீனவர்களை நேருக்கு நேர் சந்திக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். ஊழல் ஒழிக்கப்படும், எரிபொருள் விலைகள் மற்றும் மின்சார கட்டணங்கள் குறைக்கப்படும், மக்களுக்கான சலுகைகள் வழங்கப்படும் என்று மேடைகளில் உரையாற்றிய அரசாங்கம் இப்போது அவற்றை நிறைவேற்ற முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது. மக்களை எதிர்கொள்ள முடியாத நிலை உருவாகியுள்ளதோடு பதிலளிக்கவும் தவறி வருகின்றது. கடல் தொழிலும் விவசாயமும் தளர்வடைந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அரிசி, தேங்காய் பால் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரித்து வாழ்க்கை செலவு உயர்ந்துள்ள நிலையில் அரசாங்கம் பதிலளிக்காமல் புலம்பிக் கொண்டிருக்கிறது. நாய்கள், குரங்குகள் போன்றவற்றை குற்றவாளிகளாக சுட்டிக்காட்டி பொறுப்பற்ற விளக்கங்களை வழங்குவதை மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்கள் 3/2 பெரும்பான்மையால் வழங்கிய அதிகாரம் இவ்வாறான பதில்களை எதிர்பார்ப்பதற்காக அல்ல. சமூக ஒப்பந்தத்தின் மூலம் அரசு அதிகாரம் வழங்கப்பட்டதோடு அதன் ஊடாக மக்கள் தமது பிரச்சனைகளுக்கு தீர்வு எதிர்பார்த்தனர். ஆனால் அது நிறைவேற்றப்படவில்லை. இன்று நாட்டில் காட்டு சட்டமே அமலில் உள்ளது. தேசிய பாதுகாப்பு பற்றி பாடம் கற்பிக்க முயன்ற பாதுகாப்பு பிரதியமைச்சரின் கூற்றுப்படி இந்த காலத்தில் இடம்பெறும் கொலைகள் தேசிய பாதுகாப்புக்கு பாதிப்பில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். இது மிகவும் பொறுப்பற்ற கருத்து என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச விமர்சித்துள்ளார். இவ்வகையான கருத்துக்களை அவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் காலி மாவட்ட வேட்பாளர்களோடு இடம்பெற்றிருந்த சந்திப்பில் உரையாற்றும் போது தெரிவித்திருந்தார். மாகாண சபைகளுக்கு சொந்தமான காணாமல் போன வாகனங்களை தேடும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதியமைச்சர் ருவான் செனரத் தெரிவித்தார். இந்த வாகனங்கள் தொடர்பான விசாரணைகளுக்காக குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்திருப்பதாவது, மாகாண சபைகளுக்கு சொந்தமான நிறுவனங்களின் செயல் திட்டங்களுக்காக வழங்கப்பட்ட வாகனங்கள் சில காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டதை அடுத்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அரசுக்கு சொந்தமான வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்திய தனி நபர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். வடக்கு கிழக்கில் ஆயிரக்கணக்கான வதை முகாம்கள் கடந்த 30 ஆண்டுகளாக செயல்பட்ட போதும் இதை விசாரிக்க அரசாங்கம் தயாரில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்தார்.
வவுனியாவில் நடைபெற்றிருந்த வேட்பாளர் அறிமுக விழாவில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். வடக்கு கிழக்கில் நடந்த மனித உரிமை மீறல்களை அரசாங்கம் ஏற்க மறுக்கின்றது. அண்மையில் பிரித்தானியா 4 பேருக்கு தடை விதித்ததை எங்கள் கட்சி வரவேற்கின்றது. மனிதத்துவத்திற்கு எதிரான குற்ற செயல்களில் ஈடுபட்ட ஆதாரங்களுடன் பலர் இருந்த போதிலும் குறைந்தபட்சம் 4 பேருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போதைய அரசாங்கம் அதை ஒருதலைபட்சமான முடிவை ஏற்க முடியாது என்று கூறுவதை அவர் கடுமையாக விமர்சித்தார். பட்டளந்து அறிக்கையினை பேசும் அவர்கள் வடக்கில் பல வதை முகாம்கள் இயங்கியதோடு அதில் பலரை இராணுவத்தினரிடம் ஒப்படைத்த சம்பவங்கள் உள்ளன. ஆனால் அவை பற்றிய விசாரணைகளுக்கு அவர்கள் முன்வருவதில்லை. கடந்த அரசாங்கங்கள் இதுபோன்ற பிரச்சனைகளை எப்படி மறத்தனவோ அதே நிலைப்பாட்டையே தற்போதைய அரசாங்கமும் எடுத்துள்ளது என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அதேவேளை இந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் ஒரு கால அவகாசத்தை வழங்கியுள்ளோம். அதில் அவர்கள் உடனடியாக மந்திரம் போல் மாற்றங்களை செய்ய முடியாது என்பதையும் புரிந்து கொள்கிறோம். நாட்டை பொருளாதார ரீதியாக மீட்டெடுத்து எமது அரசியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பொறுப்பு அவர்களுக்கு உள்ளது. ஆனால் இதற்காக வழங்கப்பட்ட காலத்தை அவர்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். அது நடந்தேறவில்லை என்றால் இந்த அரசாங்கத்தையும் நாம் எதிர்ப்போம். அந்த முடிவை எப்போது எடுக்க வேண்டும் என்பதும் அவர்களது தேர்வாக இருக்கும் என்று குறிப்பிட்டார். மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டிருந்தால் இராணுவத்தினராக இருந்தாலும் தண்டனைக்கு உட்பட்டே ஆக வேண்டும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா வலியுறுத்தினார். முன்னாள் இராணுவ தளபதிகள் உள்ளிட்ட 4 எதிராக பிரித்தானியாவின் பயணத்தடை குறித்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் மேலும் விளக்கியதாவது, ஜெகத் ஜெயசூரிய மற்றும் வசந்த கரணகொட ஆகியோர் போர்க்களத்தின் பின்னணியில் இருந்தவர்கள். போர்க்களத்தின் பின்வரிசையில் ஏதேனும் தவறுகள் நடந்திருந்தால் அதை பற்றி உறுதியாக விசாரிக்க வேண்டும். அதே நேரம் நான் இராணுவ தளபதியாக இருந்த காலத்திலேயே ஜெகத் ஜெயசூரியவுக்கு எதிராக விசாரணைகளை ஆரம்பித்தேன் என்றார். நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்திலும் நான் இவர்களில் இருவரை நாடாளுமன்றத்துக்குள்ளேயே விமர்சித்துள்ளேன். அதே நேரத்தில் போர்க்களத்தின் முன்னின்று போராடிய சவேந்திர சில்வா எதுவித தவறும் செய்யவில்லை என்று உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டவர்கள் யாரென்றாலும் தண்டிக்கப்பட வேண்டும். இராணுவத்தினராக இருந்தாலும் இதற்கு விதிவிலக்கு இல்லை. இதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை என்றும் சரத் பொன்சேகா வலியுறுத்தினார். நாட்டின் முதல் தனியார் விமான சேவை எதிர்வரும் 4ஆம் தேதி முதல் அதிகாரப்பூர்வமாக செயற்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக இந்த விமான சேவை இலங்கையிலிருந்து மலேசியாவின் கோலாலம்பூருக்கு தனது முதல் சேவையை தொடங்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. ஃபிட்ஸேர் எனும் பெயரில் அறிமுகமாகியுள்ள இந்த விமான நிறுவனம் வணிக மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கான அதிக வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் நிறுவனம் தெரிவிக்கின்றது. மேலும் பயணிகள் மலிவு விலையில் இந்த விமான சேவையை பயணிக்க கிடைக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தனியார் விமான நிறுவனம் ஒன்றை ஆரம்பிக்க உள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்த நிலையில் இந்த சேவை அதிகாரப்பூர்வமாக தொடங்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 6,90,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவிக்கின்றது. இது கடந்த வருடத்தோடு ஒப்பிடும்போது 14% வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு மார்ச் மாதம் 27ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் நாட்டிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 2 லட்சத்தை கடந்துள்ளது. கடந்த வருடம் மார்ச் மாதத்தோடு ஒப்பிடும்போது இந்த வருடம் மார்ச் மாதத்தில் நாட்டிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 13% வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் மாதத்தின் முதல் வாரத்தில் 53,111 சுற்றுலா பயணிகளும், தொடர்ந்து 2வது வாரத்தில் 52,459 சுற்றுலா பயணிகளும், 3வது வாரத்தில் 51,459 சுற்றுலா பயணிகளும் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். மார்ச் மாதம் 22ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை சுற்றுலா பயணிகளின் வருகை சற்று குறைவை பதிவு செய்துள்ளது.